ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கிராஸ் அகலத்தையும் கிராஸோட உயரத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட அளவுகள் பார்த்துடலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா 42, ப்ளவுஸோட ஹைட்டு 16 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு பார்ட்டோட ஹைட்டு 15 இன்ச்சு. இப்போ 42 சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளவுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டோட ஹைட்டு பாருங்கள், கரெக்டாக 15 இன்ச்சு இருக்குது. ப்ளவுஸோட ஹைட்டு 16 இன்ச்சு வருது அப்படின்னா அதிலிருந்து 1 இன்ச்சை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 இன்ச்சு, கப்போட முழு உயரம் 15 இன்ச்சு. இப்போ பாருங்கள், 42 சைஸுக்கு கிராஸோட அகலம் கரெக்டாக 4.25 இன்ச்சு. அகலம் மட்டும் மாறவே மாறாது. என்னென்ன சைஸுக்கு என்னென்ன அகலத்தில் நான் குறிக்கிறேனோ அதை மார்க் பண்ணிக்கங்க. கீழேருந்து மேல் உயரம் மட்டும்தான் கண்டிப்பாக மாறுபடும். ஏன்னா ப்ளவுஸோட ஹைட்டை பொறுத்து தான் இதோட ஹைட்டுமே மாறுபடும். இப்போ 42 சைஸுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு 16 இன்ச்சு அப்படின்னா கிராஸோட உயரம் நம்மளுக்கு 3.25 இன்ச்சு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அதை வந்து நேராக நம்ம லைன் போட்டுட்டு இப்போ இந்த லைனில் நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். எதுக்காக டபுள் தையல் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது லைனிங் கிளாத் ப்ளவுஸ். லைனிங் ப்ளவுஸுங்கிறனால நம்மளுக்கு 2 துணியுமே பசை போல் ஒட்டுன மாதிரி சேமாக கிடைக்க இந்த மாதிரி நேராக டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிராஸை 2ஆக மடிச்சுக்கலாம். இந்த கப் பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்கில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு கஸ்டமருக்கு மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸை 2ஆக மடித்து இதோட அகலம் எவ்வளவு வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சு வைக்க போகிறோம். 1 இன்ச்சுங்கிறது உருண்டையான கப்புக்கு 1 இன்ச்சு வைக்கிறோம். இதை நேராக நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை இந்த சைடு நம்ம திருப்பிட்டு அந்த தையல் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாருங்கள், அந்த இடத்த லைட்டாக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஹைட்டில் லைட்டாக மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நேராக கட் பண்ணக்கூடாது, கிராஸாக லைட்டாக மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு டபுள் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருந்தோம், அதுக்கப்புறமா 2வது தையல் கெட்டி தையல் போட்டுட்டு 2வது தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டாட் பிடிச்சிருந்த அந்த நுனி பகுதிக்கு நேராக ஆம்கோல் சைடு 2வது டாட் வந்து பிடிக்கணும். 2ஆக மடித்து இதோட அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் இது போல் நம்ம வந்து மடிச்சுக்கலாம். பாருங்கள், இது சைஸ் வந்து பெரிய சைஸுங்கிறனால நம்ம வந்து 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஸுக்கும் 2வது கிராஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கோம். எதனால 2 இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே சைஸ் வந்து 40க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ 2 கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3வது கிராஸ் பட்டன்பட்டி சைடு பிடிக்கணும். இதோட டிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 கிராஸுமே தைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் டாட் மட்டும் தைக்கிறதுக்கு கிராஸ் அகலமும் கிராஸோட உயரமும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அதுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.